அதே மாதிரி நெட்வொர்க்ல வேலை செய்து பேசிக் நாலேஜ் இல்லாம ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கம்பெனிலயோ ஒரு இதுலயோ வேலை செய்யணும்னு சொன்னா அவன் என்ன சொல்லணும் அதை நம்ம கேட்கணும். அப்பதான் நம்ம அவனுக்கு சம்பளம் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன செய்யணும்னா கம்பெனியுடைய ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். பிளஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி பிசினஸ் பண்ணலாம். கம்பெனிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும், கம்பெனிக்கு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஐடி இதுன்னு சொல்லி கம்பெனி என்ன சொல்லணும் அது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். மீதி ஸ்டைல் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்டைல்ல பிசினஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஓன் கம்பெனி இருக்கு, நீங்க ஓனா ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனில நீங்க எப்படிலாம் ஆசைப்பட்டு அந்த கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நெட்வொர்க்ல உருவாக்க முடியும். அந்த பேசிக் நாலேஜ் தான் நம்ம முக்கியமா தேவை. அந்த பேசிக் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் நாலேஜே தெரியலன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயமே அதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கடகால் போடுறது, அதுக்கு வந்து ஒரு பில்லர் போடுறது, அதுக்கப்புறம் அந்த பில்லர்ல நான் எந்த கம்பி யூஸ் பண்றது, எந்த சிமெண்ட் யூஸ் பண்றது, அதே மாதிரி நம்ம வீட்டுல சின்ன சின்ன ஒயரிங் என்னென்ன பண்றோம், அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம எப்படி எல்லாம் பார்த்து 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 பேசிக் ஃபர்ஸ்ட் என்ன பொருளை யூஸ் பண்றோம் இது மெயின் முக்கியம். அந்த பொருளை தான் நம்ம என்ன செய்யணும், லைஃப் லாங் நம்ம கூட இருக்கும், இந்த வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். இதுதான் பேசிக் நாலேஜ். அது கரெக்டா ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவன் வீடு 2 ரூம் கட்டினா என்ன, 3 ரூம் கட்டினா என்ன, 4 ரூம் கட்டினா என்ன, பெரிய பெரிய பங்களா கட்டினா என்ன, அவன் என்ன விஷயமா கட்டினாலும் சரி அவன் வீடு என்ன ஆகாது, எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது. அதே மாதிரி எவ்வளவு சுனாமி வந்தாலும் சரி, எவ்வளவு புயல் வந்தாலும் சரி அவன் வீடு கீழே விழாது. ஏன்னா அவன் பேசிக் திங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டான். ஒரு 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 விவசாயிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவான் பேசிக் திங்ஸ் என்னன்னு சொன்னான். ஏன்னா ஒரு விவசாயம் வந்து எப்ப வரைக்கும் அவன் அவன் விவசாயத்துல அவன் வந்து ஒரு செடியோ ஒரு மரத்தையோ ஒரு பயிரையோ உருவாக்குறான்னா அவன் பேசிக் திங்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது அவனுடைய பூமியை, அவனுடைய நிலத்தை ஏறு ஓட்டி அதை உளுந்து அதை அந்த மண்ணை வந்து சாஃப்ட் ஆக்குறது தான் பேசிக் நாலேஜ். இந்த மண் எப்படி அப்படி மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்குதான் வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மண்ணில் அது வராது இந்த மண் வராது. ஆனா அந்த காலத்து எந்த விவசாயியும் அதெல்லாம் யோசிக்கல. மண்ணை தொட்டு பார்ப்பாங்க, மண்ணா இருக்கா கல்லா இருக்கா, இது ரெண்டு தான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த கல்லு மண்ணையே வந்து அந்த விவசாயி என்ன பண்றாருன்னா விவசாயம் பண்ண முடியும்னு நினைச்சு அதுக்கு தண்ணி பல நாள் கொடுத்து அந்த மண்ணு மேல பல முறை நடந்து 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 அந்த மண்ணை சாஃப்ட் ஆக்குறாரு. ஏன்னா எதுக்காக அந்த மண்ணை சாஃப்ட் ஆகுறாருன்னு சொன்னா மண்ணோட இந்த இந்த விவசாயம் கனெக்ட் ஆகுறாரு. நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போறேன், அதை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா அந்த வேர் பிடிக்கணும். அந்த மரத்துக்கோ அந்த செடிக்கோ அந்த பயிருக்கோ நல்ல விவசாயம் வரணும்னா அந்த முதல்ல அந்த மண் என்ன செய்ய வர அவரு சாஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பேசிக் நாலேஜ் கத்துக்கணும்னு சொன்னா முதல்ல உங்க மனசை நீங்க சாஃப்ட் பண்ணிக்கணும். அந்த பேசிக் நாலேஜ் வேணும்னா அந்த உங்க மனசை நீங்க சாஃப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும். அது இல்லாம பேசிக் நாலேஜ் கத்துக்கணும், பேசிக் சின்ன சின்ன விஷயம் தானே, சின்ன சின்ன விஷயம் கத்துட்டாலே நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அப்படி மட்டும் தப்பா எடை போட்டுறாதீங்க. பேசிக் நாலேஜ் இல்லைன்னா நீங்க டாக்டரே ஆக முடியாது. ஏபிசிடி தெரியல நீங்க டாக்டரே ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. அது மாதிரி ஏபிசிடி தானே, 1 2 3 தானே, தானே, காங்காச்சா தானே, படிச்சிடலாம் அப்படின்னு எந்த குழந்தையும் ஈஸியா நினைக்கல. அப்போ அந்த குழந்தையா இருக்கும்போது அது கஷ்டம் தான் அதுக்கு. ஆனா அந்த பேரண்ட்ஸும் அந்த டீச்சரும் வந்து இது சின்ன விஷயம் தானே, இது ஏன் நம்ம இந்த குழந்தைய சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி எந்த டீச்சரும் எந்த பேரண்ட்ஸும் விடுறது கிடையாது. ஏன்னா அந்த டீச்சருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஏபிசி தான் ஈஸி தான். ஆனா அந்த குழந்தைக்கு அது திரிச்சு அதை சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த குழந்தை அடுத்த லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ். அதனால நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பேசிக் நாலேஜை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல உங்க மனசை, திடமான மனசை சாஃப்ட் பண்ணிக்கங்க. ஏற்றுக்கொள்ள தன்மையை நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த நாலேஜ் உங்களுக்கு உங்களுக்கு வரும். ஏற்றுக்கொள்ள ஒரு தன்மை வரல, சகிச்சுக்கொள்ள ஒரு தன்மை வரலன்னா உங்களுக்குள்ள அந்த பேசிக் நாலேஜ் கொண்டு வர முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம நெட்வொர்க் உள்ள வந்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நம்ம எல்லாமே இங்க ஐடி போட்டவங்க தான் இருக்காங்க. அதனால நியூ கெஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு தேவை என்னன்னு சொன்னா கெஸ்ட் தான் தேவை. எப்படி ஒரு விவசாயிக்கு நிலத்தை வந்து அவன் சாப்பிட்டு ஆக்கிட்டான், அடுத்தது வந்து அந்த நிலத்துல யாரு அவருக்கு தேவைன்னா அவருக்கு உண்டான கெஸ்ட் விதைகள். அந்த விதையை வச்சுதான் அவர் என்ன செய்ய முடியும், அவருடைய தோப்பையோ அவருடைய காட்டையோ அவர் நிலத்தையோ உருவாக்க முடியும். அப்போ அந்த விதைகள் நல்லா இருக்கா, நல்ல விதையா அப்படின்னு அவர் செக் பண்ணணும். அப்போ நம்ம நியூ கெஸ்ட பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ மார்க்கெட்ல போய் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ற மாதிரி, தக்காளி வியாபாரம் பண்ற மாதிரி, வெங்காயம் வியாபாரம் பண்ற மாதிரி கூவி 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 கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு
நம்ம பிசினஸ்க்கு இது லாய்க்கு இல்லாத விஷயம். நான் தெரிஞ்சுக்கிட்டது. மத்தவங்க எப்படி எனக்கு தெரியாது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு குத்து மதிப்பா ஒரு 1000 பேர்ட்ட பேசலாம். குத்து மதிப்பா இப்ப எடுத்து பார்த்தா அதுல 2 பேர் கிடைப்பாங்க. அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது நானும் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு செட் ஆவல. ஏன்னா, நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, குத்து மதிப்பா நம்ம போயிட்டு ஒரு 1000 விதைகள எடுத்து, அந்த 2 விதை தேடி கண்டுபிடிக்க ஒரு 6 மாசம் எடுத்துட்டு, அப்புறம் வந்து அந்த 2 விதைய எடுத்து நம்ம விவசாயிட்ட போட வரும்போது, நம்ம எந்த நிலத்த சாஃப்ட்டா பண்ணி வச்சோமோ, அது மறுபடியும் என்ன ஆயிடும்? கரடு முரடா காடா மாறி இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? நியூ கெஸ்ட் தேடி போறதுன்னு சொல்லி, அ பல பேர போய் பார்த்து கசாமுசா அப்படி, இப்படி, இப்படின்னு சொல்லி நோட்டீஸ் குடுத்து, இது குடுத்து ஏதோ பண்றோம். நெறைய அ இருக்கு சக்சஸ்க்கு. அந்த எல்லா வழியும் போறத விட, போயிட்டு அந்த 2 பேர கொண்டு வந்து நீங்க திரும்பி பார்த்தா வச்சுக்கங்களேன், கம்பெனி எங்கேயோ அப்டேட் ஆயிருக்கும். கம்பெனி வந்து எவ்வளோ பெரிய மேல போயிருப்பான். அப்போ கம்பெனில வந்து நெறைய விஷயம் புதுசு புதுசா வந்துரும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். மறுபடியும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால நியூ கெஸ்ட்ன்னா எப்படி ஒரு விவசாயம் தரமான ஒரு விதைய பிடிப்பானோ, எடுப்பானோ, செலக்ட் பண்ணுவானோ, அது மாரி உங்களுடைய நியூ கெஸ்ட்ட தரமானவங்கள நீங்க சூஸ் பண்ணுங்கன்றேன். அந்த தரமான சூஸ் பண்றதுக்கு நீங்க பல நாட்கள் எடுக்க தேவையில்ல. அந்த உங்களுக்குள்ள உங்க ஃபோன்ல உங்க ஃபோனுடைய லிஸ்ட்ல உங்களுடைய சொந்த பந்தத்துல இருக்கிற நபர சூஸ் பண்ணுங்க. எப்படி சூஸ் பண்ணணும்னா, நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள். முதல்ல வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தன பேர் இருக்காங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ தேடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என் ஃபேமிலில ஒரு கண்டிப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் வந்து ஒரு திறமையா இருப்பான். தம்பியோ, அண்ணனோ, மாமனோ, மச்சானோ ஏதாவது ஒரு துறையில அவன் பெரிய ஆளா இருப்பான். அது மாரி ஒரு 5 மெம்பர்ஸ நான் செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் என்னோட ஃபிரெண்ட்ஸ்ல வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த சில பேர் ஃபிரெண்ட்ஸ்ல 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேர்ல ஒரு 2 பேர் சூஸ் பண்ணுவேன். அது திறமையா இருக்கிறவன். அது நம்மளா டிசைட் பண்ணக்கூடாது. தெரியும் தான் திறமையான்ட்டு. அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. நம்ம அப்படி டெஸ்டும் பண்ணிக்கலாம். அது மாரி சூஸ் பண்றது. அப்புறம் வந்து நம்ம நியர்பை நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாராவது சொந்தங்க, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, ஃபிரெண்ட்ஸ் நியர்பைல இருக்கிறவங்க, இவங்கல இருந்து ஒரு 5 பேர் சூஸ் பண்றது. அதே மாரி வேலை செய்ற இடத்துல. இது மாரி அங்கங்க சூஸ் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிடைச்சிடுவாங்க ஃபிரெண்ட்ஸ். அந்த மாரி 20 பேர் கிடைச்சுட்டாங்கன்னா, அதுலருந்து நம்ம ஃபில்டர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். போய் நம்ம ரொம்ப தூரம்லாம் தேடணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவை 4 பேரு. ஃபர்ஸ்ட் லெவல் 4 பேர் தேவை. 4 பேர கரெக்ட்டான பர்சன சூஸ் பண்ணிட்டு, நம்ப அடுத்த விஷயத்துக்கு நம்ம போணும். இந்த நேம் லிஸ்ட்ட மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாரி இந்த இந்த துறையில இது மாரி ஃபேமிலில எடுத்தோம்னா, உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். உங்க நம்பர ஒரு 10 பேர் கிடைச்சிடுவாங்க. அந்த 10 பேர்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு 4 பேர் கிடைச்சிடுவாங்க. அந்த 4 பேர் வச்சு சூப்பரான பிசினஸ் பண்ண முடியும். அவங்களுக்கும் இதே மாரி சொல்லி தர முடியும். நெக்ஸ்ட் பேருக்கு. ஒரு விவசாயிக்கு எப்படி நம்மளுக்கு அந்த விதைய ரொம்ப முக்கியமோ, அதே மாரி உங்களுடைய கெஸ்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த கெஸ்ட்ட வச்சு நம்ம அவங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கீழ வந்து ஒரு 4 பேர் வந்துட்டாங்க சார். நான் சூப்பரான பெர்சன கொண்டு வந்துட்டேன். அந்த 4 பேருக்கு உடனே என்ன செய்யணும் நம்ப? அவங்களுக்கு டீச்சிங் பண்ணணும். அதுக்கு வந்து 2, 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோம் மீட்டிங். அந்த பெர்சன் வீட்டுக்கு நம்ம போயிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மீட்டிங்ன்னு சொன்னா நெறைய பேர் வந்து ஒரு 10 பேர் தான் ஹோம் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் ஐடி போடுறானோ அவன் ஹோம்ல போய் நம்ம அவன விசிட் பண்ணணும். அந்த அவனுடைய ஹோம்ல போய் நம்ம என்ன செய்யணும் மீட்டிங் வைக்கணும். எப்படி? நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கீழ ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் திருநாவுக்கரசு சார் இருக்காரு. அவர போய் நான் சந்திக்க போறேன்னா, நான் வந்து திருநாவுக்கரசு சார பார்க்க போம்போது நான் தனியா போமாட்டேன். நானு, என்னுடைய அப்ளைன் யாராவது ஒரு ஆளு, இல்ல எனக்கு கீழ ஒருத்தர் 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்கள 2, 3 பேர கூட்டிட்டு, அந்த வீட்டுக்கு போம்போது, அந்த வீட்ல சின்ன சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 4, 5 சாக்லேட்ஸ் வாங்கிட்டு, ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு, அங்க ஒரு கெஸ்ட்ட பார்க்க போற மாரி, ஒரு தம்பியோ, அண்ணனையோ, ஒரு சொந்தக்கார பார்க்க போற மாரி, நம்ம போயிட்டு அவங்க வீட்ல உட்கார்ந்துட்டு, ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹோம் மீட்டிங் பண்ணணும். அவரு எப்படி ஹோம் மீட்டிங் பண்ணணும்னு சொல்லி தரணும். இது நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது யாருமே. இது யாருமே செய்யறதே கிடையாது. எடுத்தோனே ஐடி போட்டோனே நீ 10 பேர உட்கார வை. அவன் எங்கருந்து உட்கார வைப்பான்? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் போய் 2 பேர்ட்ட சொல்லியிருப்பான். அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் சரியான பிசினஸா அப்படியா இப்படியா சொல்லி ஏமாந்துற போற அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு குழப்பி விட்டு அவன் என்ன செய்வாங்க? ஏன்டா நான் காசு போடணும்னு சொல்ற அளவுக்கு அந்த அந்த மனுஷன கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நாம போய் அவ வீட்ல உட்கார்ந்து அவங்க வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸா ஒரு ஆள மிங்கிள் ஆயி அவங்க வீட்டுக்கு ஏதாவது சின்ன சின்னதா கிஃப்ட் வாங்கி போய் குடுத்துட்டு, அத ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கொஞ்சம் பாண்டிங் பண்றோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துரும். ஓ! அபு சார் வந்துட்டாரு. திருநாவுக்கரசு சார் யோசிப்பாரு. சூப்பர் நம்ம வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துரும். நான் போய் சொல்றேன் சார். நான் நான் சொன்னா அவன் கேட்பான் சார். அப்படின்னு சொல்லுவாரு. அதே இதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன்ல பேசியிருந்தீங்கன்னா, நான் சொன்னா யார் சார் வர போறா? அப்படின்னு சொல்ற மனுஷன்,
நீங்க போய் ஒரு பாண்டிங் கொடுத்த பிறகு, நீங்க போய் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு, அவர டார்ச்சர் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அவர சந்தோஷப்படுத்துற மாரி மட்டும் தான் இருக்கணும். அப்போ அவருக்கு தைரியம் வரும். எனக்கு பக்கத்துல ஒருத்தர் நிப்பாரு. என் அப்ளைன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நான் விழு நான் வந்து கீழ விழுந்துட மாட்டேன். நான் விழுந்தேனாலும் எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கைய உருவாக்குறது தான் இந்த ஹோம் மீட்டிங். அப்புறம் தான் அவரு என்ன பண்ணுவாரு, இதே நம்பிக்கை கொண்டு போய் 4 ஃப்ரெண்ட்ஸ்ட்ட குடுப்பாரு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ உட்கார வைக்கும்போது இவர் நம்பிக்கை குடுப்பாரு. நான் இருக்கேன். உங்களுக்காக எல்லாம் செய்வேன். அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாரு, பேச ஆரம்பிப்பாரு. இதுதான் ஹோம் மீட்டிங்கோட மெத்தடு. இது மாரி நம்ம பண்ணோம்னா, கரெக்ட்டா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நாம அவர போய் மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர மீட் பண்ண வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ அந்த 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 நபர் ஐடி போட்டார்ன்னா, கிட்டத்தட்ட எப்ப போய் மீட் பண்ணணும்? ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள. ஏன்னா 2 டேஸ்க்கு உள்ளயே அவர் என்ன செய்யணும்? போய் மீட் பண்ணணும். எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க சார். நம்ம டவுன் லைன்ல ஒருத்தர் வந்தாரு. அவர் ஐடிய கொண்டு வந்துட்டாரு. அதனால அவர் யாருன்னே தெரியாது நெறைய பேருக்கு. ஆனா ஐடி வந்திருக்கும். ஏதாவது ஒரு மீட்டிங்ல பார்த்தா, சார் இவரு தான் சார், அவரு இவரு தான் சார்ன்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அப்ளை என்ன பண்ணணும்னா, 48 மணி நேரத்துல அவர் வீட்டுக்கு போய் நான் சொன்ன அந்த ஹோம் மீட்டிங் பண்ணிடணும். அவர போய் விசிட் பண்ணிடணும். அவர் எங்க இருப்பாரு? ஆபீஸ் இருப்பாரா? அவர் எங்க இருப்பாரான்னு சொல்லி, அவர்கிட்ட நேர்ல உட்கார்ந்துட்டு, அவருக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லி தரணுமோ, அது எல்லாமே சொல்லிக் குடுத்துடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் பேஜ் சார். டெய்லி 4 ஹவர்ஸ் வொர்க். இங்க குடுத்துருக்காங்க. டெய்லி ஒரு 4 மணி நேரம் வொர்க் செய்யுங்க, வேலை செய்யுங்க. நம்ம லைஃப் சேஞ்சுக்காக 4 மணி நேரம் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. நான் போன வாரம் என் டீமுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, டெய்லி 1 ஹவர் குடுத்தாலே போதும். நான் ஜெயிச்சு காட்ட முடியும் உங்களால. 1 மணி நேரம் ஏன்னா வந்து எல்லாரும் ஃபுல் டைம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து 4 மணி நேரம் குடுக்க லாயக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. 4 மணி நேரம் குடுத்தா பெஸ்ட். இதுதான் நம்ம அதான் ப்ரொசீஜர் தான். அதுதான் செய்யணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் வேலைக்கு போறான், ஒருத்தன் சும்மா இருக்கான், ஒருத்தன் வந்து கூலி வேலை செய்றான், ஆபீஸ்ல ஏதாவது ஒரு டியூட்டி இருப்பாங்க. அவங்கலாம் சில பேரு வித்தியாசமான அவங்க டைமிங் ஷெட்யூல் இருக்கும். டெய்லி 1 ஹவர் என்னுடைய கான்செப்ட் என்னன்னாக்கா, 1 ஹவர் குடுத்தாலே போதும்னு நான் சொல்றேன். ஆனா இங்க 4 ஹவர் குடுக்க சொல்றாங்க. நீங்க 4 மணி நேரம் குடுத்தீங்கன்னா, நீங்க விபி ஆயிடலாம். நீங்க 4 மணி நேரம் குடுத்தீங்கன்னா, நீங்க மாசம் 4,00,000 சம்பாதிக்கலாம். நான் என்ன சொல்றேன், பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நாலேட்ஜ்க்காக சொல்றேன். 1 ஹவர் ஒருத்தர் குடுத்தாருன்னா, அவரு குறைஞ்சது 1,00,000 சம்பாதிக்க முடியும். மாசம். 1 ஹவர் குடுத்தாலுமே. எப்படின்னா, டெய்லி அவருடைய வாழ்க்கையில என்னென்னவோ பண்றாரு. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. நான் லஞ்ச் டைம்ல 1 ஹவர் இருக்கு. நான் இதுல என்னென்ன பண்ண முடியும்? இல்ல லஞ்ச் டைம்ல 1/2 அன் ஹவர் இருக்கு. டீ பிரேக் இல்லன்னா ஈவினிங் டைம்ல ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு. நான் இந்த டைம்ல ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி, முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க. நான் 1 ஹவர் குடுக்கணுமா? 2 ஹவர்ஸ் குடுக்கணுமா? 4 ஹவர்ஸ் குடுக்கணுமான்னு. நீங்க முடிவு பண்ணாம நாங்க அப்ளையன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்ககிட்ட அந்த டைம் இழுத்து வாங்க முடியாது. நீங்க போய் ஒரு கிளையன்ட்ட பேசும்போது, நீங்க ஒருத்தர் ஐடி போடுறாருன்னா, அவர்ட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. சார் 1 ஹவர் குடுங்க சார் டெய்லி. டெய்லி 1 ஹவர். ஒருத்தர் சந்திக்கலாம் சார். பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா கூட. டெய்லி 1 ஹவர் ஒரே ஒரு நபர உங்க ஃபிரெண்ட்ஸ போய் நம்ம மீட் பண்றோம், பேசுறோம். அப்படி பேசும்போதுனா 30 நாளைக்கு 30 பேர் சந்திக்க முடியும். அப்படி இல்ல சார் லீவ் இருக்கு, அது இருக்கு, கசாமுசா ஏதாவது போச்சுன்னா கூட 30 நாள்ல 20 பேர நம்ம சந்திக்க முடியும். 20 நாள் மட்டும் டைம் குடுத்தாருன்னா, 20 மெம்பர சந்திக்க முடியும். அப்போ நம்மளுக்கு யாருக்கும் பர்னா இருக்காது. கஷ்டமா தெரியாது. டெய்லி 1 ஹவர் தானே. 1 மணி நேரம் போய் டீ பிரேக், ஒரு சாப்பிடுற டைம். இன்னைக்கு லஞ்ச் சாப்பிடணும்னா 1 ஹவர் ஆயிடும் சார். அது மாரி 1 ஹவர்ல போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நபர பார்த்து வந்தா நம்மளுக்கு அலைச்சலும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. 1 ஹவர் போய் ஒருத்தர மீட் பண்ணிட்டு வந்தோம்னா, 20 நாளைக்கு 20 பேர் மீட் பண்ணோம். சத்தியமா சொல்றேன். நம்ம பிசினஸ் எப்படி பண்றோம்னு தெரியாது. அந்த 20 பேர்ல 4 பேர் கம்பல்சரி வருவாங்க. அந்த 4 பேர் தான் நம்மளுக்கு வேல்யூபிளான பெர்சன். நம்மளுக்கு அந்த 4 பேர் தான் சுத்தமான பவர்ஃபுல்லான விதைகள். அவங்கள வச்சு தான் பல தோப்புகள் உருவாக்க முடியும். அதனால இங்க 4 மணி நேரம் குடுத்துருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, 1 ஹவர் குடுத்தாலுமே நம்மளால சாதிக்க முடியும்ன்றேன். நெக்ஸ்ட். அதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க டிசைட் பண்ணி அந்த டைமே ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க அப்ளைன்னு கேட்கறத விட நீங்க வந்து என்ன செய்யுங்க? ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாரி வீக்லி ஒன்ஸ் இல்லன்னா மந்த்லி தூரமா இருக்கிறவங்க, இது மாரிலாம் வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. ஹெட் ஆஃபீஸ மந்த்லி 1 ஹவர் தூரமா இருக்கிறவங்க விசிட் பண்ணுங்க. நியர்பை இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க, அவங்க திருச்சியில இருக்கிறவங்கலாம் வந்து ஆஃபீஸ் விசிட்ட வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான்லாம் வந்து ட்ரிபிள் டைமண்ட் முடிக்கும்போது, மலேசியா டூர் ஆஃபர் வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து பெரிய அப்போ நல்ல டீம் இருந்துச்சு. நல்லா ஏன்னா எனக்கு கீழ சீரிஸ் உருவாயிட்டாங்க. அப்போ வந்து நான் தனியா ஒரு டீம் போட்டு நான் அந்த மலேசியா டூர் முடிக்கணும். அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, எனக்கு நான் இங்க, அங்க ஓடுறேன். என்னென்னவோ பண்றேன். என்னால எதுவும் பண்ண முடியல. கடைசியில வந்து என்னன்னா நீங்க
அந்த அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் முடிக்கணும். அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் முடிக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஐடி தேவைப்படுது 100 பிவில. அது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நான் எங்க போவேன்? எனக்கு எந்த நியூ கெஸ்ட்டும் கிடையாது. இருக்குது எல்லாமே டீமா பெருசா உருவாயிடுச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், நேரா வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நேரா ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஏன்னா நிம்மதி இல்ல எனக்கு. வீட்லயும் நிம்மதி இல்ல. குழந்தை குட்டி, பொண்டாட்டி இது மாதிரி கசாமத்தான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு தாட்ட வச்சு என் மனச மாத்திடுறாங்க. அப்போ எனக்கு அந்த மனசு வந்து நான் தேவையில்லாத ஒரு இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட மனசு வந்து தளரப்பட்டு வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆயிடுது. அப்போ நம்ம ஆபீஸ்க்கு ஏன் போறோம்னா, இந்த ஆபீஸ்ல போனா அந்த ஆக்சஸ பத்தி மட்டும் தான் அங்க தோணுது. ஆபீஸ்க்கு போயிட்டா நம்ம ஜெயிக்கணும்ன்ற மட்டும் தான் தோணுது. ஆபீஸ்க்கு போயிட்டோம்னா நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும் மட்டும் தான் தோணுது. ஆபீஸ்க்கு போயிட்டா யாரெல்லாம் நம்மளுக்கு டீம்ல இருக்காங்க, யாருக்கெல்லாம் நம்ம கால் பண்ணணும்னு தோணுது. அதே வீட்ல தான் தோண மாட்டுது. வேற எங்கனா ஆபீஸ்ல தோண நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டோம், நம்ம ஹெட் ஆபீஸ் போயிட்டோம்னா, ஒரு புதுசா ஒரு வைப் வந்துருது. அங்க ஏதாவது சாதிக்கணும்ன்ற வெறி வந்துருது. அப்பதான் நம்மளுக்கு நெறைய பேரோட லிஸ்ட் எடுத்து பார்க்கிறோம். அது மாரி எனக்கும் அந்த டைம்ல வந்து அந்த விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் நடக்கும்போது, நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு உட்கார்ந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ ஒரு 2, 3 டீம் வந்தாங்க. அவங்களுக்கு பிரசன்டேஷன் குடுத்தேன். குளோசிங் பண்ணேன். பார்த்தா நான் குளோசிங் பண்ணி 15 ஐடி வாங்கி குடுத்தேன். இன்னொருத்தருக்கு 15 ஐடி வாங்கி குடுத்தேன். அப்போ 2, 3 பேருக்கு நான் 7 ஐடி, 15 ஐடி கன்வெர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஐடியும் வரல. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணிக்கு எனக்கு யாரோ ஒருத்தன் புதுசா எப்பயோ பார்த்திருந்தேன். அவன பார்த்து நான் ஃபாலோ பண்ணி விட்டிருந்தேன். அவன் திடீர்னு ஃபோன போட்டு, "சார் எங்க சார் இருக்கீங்க? இது மாரி விஷயம் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்களா?" "இங்க தான் இருக்கேன். ஆஃபீஸ்ல இருக்கேன்னு" சொல்லி திடீர்னு அந்த அந்த எனக்கு எண்ணமே இல்ல. அவரு யாருன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அவரே கால் பண்ணாரு. நேரா ஆஃபீஸ்க்கு வந்தாரு. "அ என்ன சார் நான் பண்ணணும்னு?" கேட்டாரு. இது மாரி சார்ன்னேன். டக்குனு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் குடுங்க சார்ன்னாரு. போனாரு. நான் நெனச்சேன், இப்ப நெறைய பேர் வந்து, "சார் டைம் குடுங்க சார்" கேட்டு போறாங்களா, அதான் வராது கேஸு. அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அவர் போனாரு 1/2 அன் ஹவர் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் போனாங்க. போயிட்டு ரூ. 82,500 எடுத்து குடுத்தாங்க. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. எப்படி? ரூ. 82,500 ரூ. 5,500 15 ஐடி அப்போ, அந்த டைம்ல. எடுத்துட்டு வந்து குடுத்து, "சார் நான் 15 ஐடி போடுறேன் சார். நீங்க சொன்ன மாரி. எனக்கு பிளான் குடுங்க சார்ன்னாரு." அப்படியே எனக்கு கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே புல் அரிச்ச மாரி ஆயிடுச்சு எனக்கு. இதுதான் வந்து இறைவனுடைய ஒரு செயல். அவங்க இறைவனுடைய அந்த அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் நம்புறவங்களுக்கு கடவுள் வந்து எப்பவுமே கைவிட மாட்டாரு. லேட்டா குடுப்பாரு. ஆனா தவிர கடவுள் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி எனக்கு கைவிடல. லேட்டா லாஸ்ட் டைம்ல குடுத்தாலும் கரெக்ட்டான டைம்ல குடுத்தாரு. அப்ப 15 ஐடி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த 15 ஐடியும் நான் எடுத்துட்டேன். அவ்ளோ ஹாப்பி. இன்னொரு 15 எனக்கு தேவை. இன்னொரு 15 ஐடி தேவை. நான் என்ன பண்ணேன்னாக்கா, உடனே அவருகிட்டயே நான் வந்து பேசுறேன். சார் 15 ஐடி சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லா வந்து இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்ன ஆஃபர்ன்னு சொன்னா, இத ஒருத்தர் வந்து 15 ஐடி போட்டு உடனே ஒரு 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 ஆள ரெஃபர் பண்ணி ஒரு 15 ஐடி 2 பேர் 15 ஐடி குடுத்தாருன்னா, அவருக்கு வந்து இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் குடுத்தாங்க. அந்த ஆஃபர் நானா தான் குடுக்குறேன். நம்ம விடல. நானா ஒரு அப்பயே உருவாக்கி, அவருக்கு 5 கிராம் வந்து இது சில்வர் காயின் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. குடுப்பாங்க சார் அப்படின்னு நான் சொல்றேன். அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குடுத்துருவாங்க சார் அப்படின்னு. அப்படியா? அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் இது டெரரா யோசிச்சு, உடனே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. போயிட்டு அவங்க சொந்தக்காரர்ட்ட 2, 3 பேசி ஒரு ஆள்ட்ட 15 வாங்கிட்டாங்க. எல்லாமே வந்து வித்தின் 10 மணிக்குள்ள நடந்துச்சு சார் இந்த விஷயம். 10 மணிக்குள்ள 30 நான் லாகின் பண்றேன். ஒரு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கு நான் உடனே மறுநாள் நான் பண்றேன். அந்த 5 கிராம் நான் சொன்னதுக்கு பதிலா 10 கிராமா குடுக்குறேன். யார் ஒருத்தர் ஐடி போட்டாரோ அவருக்கும் ஒரு 5 கிராம், இவங்களுக்கும் ஒரு 5 கிராம் போட்டு, இவங்களுக்கு பெஸ்ட்டா ஒரு ரெகக்னைஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த விஷயம் நடந்துச்சு. இதுதான் உங்களுக்கும் நடக்க போகுது. நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன செய்யணும், ஹெட் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க. பிரான்ச் ஆஃபீஸ் அப்பப்போ விசிட் பண்ணுங்க. நான் வாரத்துல வந்து 2 முறை நான் பிரான்ச் ஆஃபீஸ் விசிட் பண்றேன். அ இது ஹெட் ஆஃபீஸும் நான் விசிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி வந்து எல்லாம் இந்த இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஆபீஸ விசிட் பண்ணும்போது இந்த ஆல் மீட்டிங்கும் நீங்க என்ன செய்யணும் அட்டெண்ட் பண்ண முடியும். சண்டே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். எல்லா மீட்டிங்கும் எப்ப இருக்குன்னு தெரியும். அப்போ ஈஸியா உங்களால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும். நாலேட்ஜ் எடுத்துக்க முடியும். இது மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் சார். அதனால ஆபீஸ் விசிட்ட ரொம்ப முக்கியமா பாருங்க. அது ஒரு தாய் வீடா நினைங்க. அந்த தாய் வீடா நினைச்சு ஹெட் ஆபீஸ நீங்க அடிக்கடி பாருங்க. நான் இன்னைக்கும் ஹெட் ஆபீஸ்க்கு போறேன். எல்லாரும் வாங்க. இன்னைக்கும் ஈகிள்ஸ் மீட்டிங் இருக்கு. எல்லா லீடர்ஸும் அங்க வராங்க. நான் இன்னைக்கு ஃபுல் டே அங்கதான் இருக்க போறேன். நெக்ஸ்ட் பேஜ்.
அதே மாதிரி நம்ம இந்த ஆபீஸ் விசிட் நான் சொன்ன ஒரு விஷயத்த அந்த ஒரே விஷயத்த எல்லா விஷயம் அடங்கிடும். இப்ப நம்ம ஆபீஸ் விசிட் போனா மட்டும் தான் நம்ம அப்ளைனை பார்க்க முடியுது. அப்போ அந்த நம்ம ஆபீஸ் போனா மட்டும் பாக்குறது இல்லாம டெய்லி ஒரு கால் நம்ம அப்ளைனுக்கு பண்ணி, சார் நான் இன்னைக்கு என்ன பண்ணட்டும், இன்னைக்கு 1 ஹவர் என்னோட டைம் இருக்கு, 4 ஹவர்ஸ் டைம் இருக்கு, இந்த டைம்ல நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி நான் பேசணும், என்ன பண்ண சொல்லி ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய அப்ளைன் நீங்க என்ன செய்யுங்க, கான்டாக்ட்லயே இருக்குது ரொம்ப நல்லது. எப்படின்னா நம்ம எப்படி நம்மளுடைய தாய் தகப்பன் நம்ம பேரண்ட்ஸா இருக்காங்களோ அந்த தாய் தகப்பன் நம்ம எப்படிலாம் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா அணுகுமுறை வைப்போமோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல நம்மளுடைய அப்ளைன் தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த அப்ளைனை ஃபாலோ பண்ணி அப்ளைனை வந்து நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன செய்யலாம், டெய்லி நீங்க விசிட் பண்ணும்போது ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது சரி, நீங்க எல்லாம் இந்த அடிக்கடிக்கு நீங்க பிரான்ச் ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போது உங்க அப்ளைன் ஆட்டோமேட்டிக் கிடைச்சிருவாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் எதுக்கு கொடுக்குறாங்க, அந்த டார்கெட் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த டார்கெட் இல்லைன்னா நம்மளால லைஃப்ல வாழ முடியாது. இது கம்பல்சரி டார்கெட்டா இருக்காது. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி டார்கெட்டா இருக்காது. நம்ம சொல்றோம் ஆல்ரெடி நம்ம நம்ம பிசினஸ் பத்தி டார்கெட் எல்லாம் கிடையாது. ஆனா இங்க ஏன் சார் டார்கெட் போட்டிருக்கீங்கன்னா, இந்த டார்கெட் எதுக்குன்னா இது உங்களுக்கு நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு டார்கெட். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு விவசாய விஷயம் முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த விவசாயத்துக்கு கூட அந்த அந்த மண்ணை வந்து அவன் சாஃப்ட் பண்ணிட்டு அந்த விவசாய மண்ணை வந்து அவன் நல்லா பண்ணிட்டு கொல கொலன்னு நல்லா சேர மாதிரி ஆக்கிட்டு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு டார்கெட் அவர் வந்து ஒரு வித்தின் 15 நாளைக்குள்ள அந்த விதையை போட்டாதான் அந்த விதை முளைக்கும். இது அவருடைய டார்கெட். அந்த 15 நாளைக்குள்ள அவர் என்ன செய்யணும், அந்த விதையை போடணும். அதே மாதிரி ஒரு விதையை வாங்கிட்டு வந்தாருன்னா ஒரு விதையை வந்து விதை நெல்லை வந்து வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த 15 நாளைக்குள்ள அந்த விதை நெல்லை அந்த மண்ணில் வந்து என்ன செய்யணும், அவரு செலுத்தணும். அந்த விதையை விதைக்கணும். அப்பதான் வந்து அந்த 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 விதை நல்லா இருக்கும். இல்லைன்னா காஞ்சு போயிடும், இல்லைன்னா அது செத்து போயிடும். அப்போ இவருக்கு உண்டான டார்கெட், அந்த விவசாயிக்கு உண்டான டார்கெட் அது. அதே மாதிரி அந்த விவசாயி வந்து அந்த விதையை போட்டாருன்னா அவருடைய டார்கெட் நடக்க வித்தின் வந்து ஒரு 1 மந்த் உள்ள அந்த அதுக்கு சில மருந்துகள் எருவுகள் அடிக்கணும், பண்ணணும். அது அவருடைய டார்கெட். அது பண்ணலைன்னா அந்த 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 செடி செத்துரும். அதே மாதிரி அவருடைய டார்கெட் நடக்க ஒரு 3 மாசத்துல இது வந்து விவசாயம் ஆயிடும், நெல் வந்துடும். அந்த 3 மாசத்துல இது அறுவடை செய்யணும், அது அவருடைய டார்கெட். அது மாதிரி இது அவருக்குள்ளேயே ஒரு டார்கெட் உருவாக்குறாரு. மனுஷன் வந்து பிறந்துட்டாலுமே ஒரு டார்கெட் தான். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல அவர் குழந்தை பிறக்கலைன்னா அவருக்கு வந்து பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்ம வந்து லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் படிப்பு முடிச்சுட்டான், டிகிரி முடிச்சிட்டான்னா ஒரு வருஷம் சும்மா இருக்கான்னா பல பேர் பல விதமா பேசிடுவாங்க. வேலைக்கு போலியா, உனக்கு அது இல்லையா, உனக்கு திறமை இல்லையா, ஏன் வேலை கிடைக்கலையா, ஃபைல் ஆயிட்டியா, இப்படின்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். இந்த இந்த டைமுக்குள்ள இது செஞ்சிடணும், இந்த டைமுக்குள்ள நான் ஜாப் உள்ள போயிடணும், இந்த டைமுக்குள்ள நான் விதையை விதைச்சிடணும், அப்பதான் எனக்கு ஏதாவது அடுத்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி டார்கெட், இந்த இந்த வாரம் 60,000 சம்பாதிக்கணும், ஒரு 10,000 சம்பாதிக்கணும், 20,000 சம்பாதிக்கணும். அந்த வீக்குள்ள நான் இந்த இப்ப திங்கட்கிழமை க்ளோசிங்னா செவ்வாய்க்கிழமை நான் என்ன செய்யணும், டார்கெட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். செவ்வாய்க்கிழமை அந்த டார்கெட் நான் செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். அப்படி நான் ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து வீக் எண்ட்ல எனக்கு கரெக்டா முடியும். நான் நினைச்ச அந்த இன்கம் அங்க வந்து நிக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா உனக்கு எவ்வளவு வேணும் நீ ஃபிக்ஸ் பண்ணல, உனக்கு என்ன கிடைக்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் வீக்லி டார்கெட். அதனால நம்ம வந்து நிறைய பேர் டார்கெட்னாக்கா நம்ம கஷ்டப்படுறது கிடையாது. இப்போ கம்பெனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க சிடிசனுக்கு, அந்த டார்கெட்டை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு விவசாயமா நீங்க யோசனை பண்ணி விவசாயியே யோசனை பண்ணி பாருங்க. மண்ணு நம்ம என்ன செஞ்சுட்டோம், இது சாஃப்ட் ஆக்கிட்டோம், விதையை போட்டுட்டோம், எருவை போட்டுட்டோம், மருந்து அடிச்சிட்டோம், எல்லாமே போயாச்சு. விவசாயி இப்ப என்ன பண்ணுவானாக்கா எல்லாம் அவன் டார்கெட் முடிச்சிட்டான். 15 நாளைக்குள்ள விதையை விதைச்சாச்சு, 15 நாளைக்குள்ள மருந்து அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டான். ஆனா வந்து இப்போ தலையை மேல தூக்கி இறைவனை நம்புவான். கடவுள், கடவுளே அந்த மண்ணுக்குள்ள இருந்து அந்த 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 நெல்லு முளைச்சு அதன் அப்படி வெளியே தலையை தூக்குற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது. அப்போ அந்த 1 மந்த் வந்து அவன் யார் நம்பிட்டு இருப்பான் தெரியுமா, அவன உழைப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட அவன் கொடுத்த மருந்தோ என்னதான் இருந்தாலும் சரி அவனா செய்வான், நம்பிக்கை கைவிட மாட்டான். ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை உட்காந்துருக்கும். இறைவன் நம்பிக்கை வச்சுட்டு இறைவா நீ வந்து என்ன செய்யற எனக்கு நான் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இது சரி மேல கொண்டு வருது உன்னுடைய கையில இருக்கு. அது நம்பிக்கை பக்கவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படி இருந்தா மட்டும்தான் இறைவன் பார்ப்பான். ஓகே இவன் என்ன நம்பிக்கை வச்சிருக்கான், அவனுக்கு உடனே செய்யணும், அவன் விவசாயத்தை சக்சஸ் பண்ணணும், அவன் பண்ணுவான். நம்ம வந்து தப்பு தப்பா பிசினஸ் பண்ணிட்டு நம்பிக்கை வைக்கிறது தப்பு. நம்ம நம்பிக்கையும் கரெக்டா வைக்கணும், நம்ம நம்பிக்கையும் கரெக்டா வைக்கணும், பிளஸ் உழைப்பும் கரெக்டா செய்யணும். விதை விதை விதைக்காம நம்பிக்கை வைக்க கூடாது. மண்ணு சாப்பிட்டு பண்ணாம நம்ம என்ன செய்யக்கூடாது,
நம்பிக்கை வைக்கக்கூடாது. மருந்து அடிக்கல, ஆனா நம்பிக்கை வைக்கிறோம். எரு போடல, ஆனா நம்பிக்கை. இது தப்பான விஷயம். ஒரு நபிமொழி ஒண்ணு இருக்கு. ஒரு நம்பிக்கை, இறைவன் நம்பிக்கை எப்ப வைக்கணும்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ஆடோ, மாடோ, குதிரையோ, ஒரு கழுதையோ, இல்லன்னா ஒரு ஒரு ஒட்டகமோ நீ வச்சிருக்கீன்னு சொன்னா, அந்த மிருகத்த முதல்ல என்ன செய்யணும்? கட்டி போடணுமா, ஒரு ஒரு மரத்துல. கட்டிட்டு டைட்டா கட்டிட்டு, இறைவா இந்த இந்த ஆட்டையும் மாட்டையும் பாதுகாப்பு செய் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கணுமா. அப்பதான் அந்த அந்த விஷயத்த பாதுகாப்பான் இறைவன். நாம என்ன செய்யறோம்னா, அந்த ஆட்டையும் மாட்டையும் அவுத்து விட்டுட்டு, ஃப்ரீயா விட்டுட்டு, இறைவா இந்த என்னுடைய பொருள் நீ பாதுகாத்துக்கோ. பைக் வச்சிருக்கான். பைக் சைடு லாக்கே போடல. சைடு லாக்கே போடாம என் வண்டி நீ பாத்துக்கோ இறைவான்னு சொல்லி உள்ள போயிட்டோம் மாலுக்குள்ள. கார் நம்ம கீ லாக் பண்ணவே இல்லை. இறைவா பாத்துக்கோன்னு சொல்லி போயிட்டு நம்பிக்கை வச்சிட்டோம். அப்ப என்ன ஆயிடும்? இறைவன் பாத்துக்குவானா? மண்டியில எடுத்து போடுவான். முதல் நம்பிக்கை வைக்கிற ஒழுங்கா வை. முதல்ல லாக் பண்ணு. லாக் பண்ணிட்டு போ. அப்ப நான் பாதுகாக்கிறேன்னுவான். இதுதான் உண்மை விஷயம். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மொத்த விஷயங்கள் 1 ஹவர் டெய்லி 4 மணி நேரம் நம்ம டைம் கொடுக்கறது, ஆபீஸ்க்கு போறது, நம்ம அப்படியே ஃபாலோ பண்றது, நாலேஜ் எடுத்துக்கிறது, எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஒரு கிளைண்ட போய் பேசிட்டு, நாலு சூப்பரான விஷயம் அந்த கிளைண்ட் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு, நம்பிக்கை வச்சு உட்காருங்க. கண்டிப்பா என் இறைவன் காப்பாத்துவான். அந்த அவர் வந்து நம்முடைய அந்த லைஃப் லைன் வந்து ஐடி போடுவார். நம்பிக்கை வைங்க. சத்தியமா சொல்றேன். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். அவர் ஐடி போடுவார். அப்பதான் நம்பிக்கை வைக்கணும். நம்ம செய்யறது தப்பு தப்பா செய்யறோம். சரி, சும்மா வந்து ஏதோ போற போக்குல ஒருத்தர் சொல்லிட்டு போறது. டெய்லி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஓகே மேடம் நான் ஐடி போடுறேன். என்ன சொல்லுங்க, எப்ப பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு பிளானே தெரியாது. டெய்லி சொல்லிட்டே இருப்பாரு. டெய்லி இவங்க கேட்டே இருப்பாங்க. ஒரு நம்பிக்கை வச்சுப்பாங்க. ஓ அவர் வந்தா சூப்பரா பண்ணுவாரு, இவர் வந்தா சூப்பரா பண்ணுவாரு, அவர் வந்தா டீம் வேற லெவல் ஆயிடும். ஆனா கடைசியில 6 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி கேட்டா, அப்படிங்களா 3000 ரூபாய் தரணுமா, 4000 ரூபாய் தரணுமா, காசு வாங்காம பண்ண முடியாதா? அப்பதான் சொல்லுவாரு. அப்போ நம்ம 6 மாசமா தப்பா பிசினஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே கைவிட்டு போயிடும். எல்லாமே கைவிட்டு போயிடும். உங்க நேரம், காலம் எல்லாமே போயிடுச்சு. நீங்க அப்படி பிலீவ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் உட்காரத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் பிரசன்டேஷன் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு நம்பிக்கை வைக்கணும். உங்களுடைய ப்ரூஃப் காடி நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நம்பிக்கை. நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை வைக்க முடியும். நம்ம எதுவுமே செய்யாம சும்மா வீட்டுல வந்து தூங்கிட்டு, அப்புறம் வந்து போற போக்குல அவன் வருவான் இவன் வருவான்னு சொல்லி நம்ம உட்காந்து ஏமாந்து உட்கார கூடாது. அது உங்க டைம் வேஸ்ட் ஆயிடும். உங்க லைஃப் வந்து காலி ஆயிடும். அதனால நம்பிக்கை வைக்கிறீங்க, சூப்பரா நம்பிக்கை வைக்கணும். இறைவன் கண்டிப்பா சத்தியமா எல்லாரும் கொடுப்பான். என்னன்னா நீங்க அவன் அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். இறைவன் உங்களுக்கு உண்டான பர்சனை கொடுத்துட்டான். ஏன்னா ஒரு குரான்ல ஒரு விஷயம், ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் நான் படைக்கும் போதே அவன் அந்த அந்த பிறக்கிறதுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் இப்ப அபூ தல்ஹான்னு சொன்னாவே இவன் எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு தண்ணி குடிப்பான், எவ்வளவு பால் குடிப்பான், எவ்வளவு தேன் குடிப்பான், எவ்வளவு வியாபாரம் பண்ணுவான், இவனுக்கு கீழே எவ்வளவு டீம் வரும். இந்த ஆக்சிஸ் இந்தியான்ற இப்ப நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கோனா, இங்க இருக்கிற 250 பேருமே கடவுளால முடிவாக்கப்பட்டவர் தான் நம்ம எல்லாருமே. கடவுள் வந்து முடிவு பண்ணிட்டா நீங்க ஆக்சிஸ் இந்தியால ஜேர்னி பண்ணுவீங்க. ஆக்சிஸ் இந்தியால ஏவி செந்தில்குமார் சார் கூட நீங்க என்ன செய்வீங்க, டிராவல் பண்ணுவீங்க. ஆக்சிஸ் இந்தியால இந்த லீடர் என்னோட அப்ளைன் சையத் அஸ்மத் கூட தான் நீ வந்து பிசினஸ் பண்ணுவ. என்னுடைய சையத் அஸ்மத் தான் உனக்கு அப்ளைனா இருப்பான். அவன் தான் வந்து உனக்கு இந்த பிசினஸ் கொடுப்பான் அப்படின்னு இறைவனை எழுதிட்டான். உங்க டவுன்லைன்ல இவங்கலாம் வருவாங்க. உங்க முத்துக்குமார் வருவாரு, அம்ரீன் மேடம் வருவாங்க, உங்க கீழே வந்து மூசா சார் வருவாரு, சுரையா மேடம் வருவாங்க. இப்படின்றது என் டவுன்லைன்ல இருக்கிற எல்லா பேரும் எழுதிட்டான். ஷரீப் சார் ஒரு பக்கம் வருவாங்க, மோடி மேடம் வருவாங்க, இவங்க எல்லாம் ஒரு டீமா வருவாங்க, இவங்க எல்லாம் ஒரு டீமா வருவாங்க. இதெல்லாம் வந்து முடிவாக்கப்பட்ட விஷயம். ஆனா இறைவன் முடிவு செஞ்சுட்டான். நாம முடிவு செஞ்சோமா? அந்த பொருளை போய் வாங்குறதுக்கு முடிவு செஞ்சோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து சிடி மீட் நடந்துச்சு. அந்த சிடி மீட்டிங்ல எல்லா சிடியும் வந்தாங்க. எல்லா கடவுள் முடிவு பண்ணிட்டாரு, எம்டி முடிவு பண்ணிட்டாரு, நம்ம எல்லாரும் போயிட்டோம். இப்போ அங்க யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாரும் டைரி கிடைச்சது. எம்டி சார் கையால கிஃப்ட் கிடைச்சது. யாரெல்லாம் வரலையோ, ஆனா எல்லாருக்கும் கடவுள் எழுதிட்டாரு அங்க போனா கிடைக்கும். நாம தான் அந்த போய் பெற்றுக்கொள்ளணும். இறைவன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டானா அந்த இடத்துக்கு நாம தான் போகணும். இது எப்படின்னு சொன்னா இன்னும் பெஸ்ட் உதாரணமும் இருக்கு. நேத்து போனவங்க எல்லாரும் டைரி வாங்கிட்டாங்க, போகாதவங்க எல்லாம் டைரி வாங்கல. ஏன்னா அவங்களுடைய தலையெழுத்துல இல்ல. அவங்க வந்து சுறுசுறுப்பா இல்ல. அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க போக முடியல. ஏதோ ஒரு இருக்கட்டும் சுச்சுவேஷனா இருக்கலாம், வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு மீட்டிங் வச்சு கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சு, ஒரு விஷயம் மிஸ் பண்ணும் போது ஒரு 1000 பேர் முன்னாடி வாங்க முடியாத விஷயத்த இன்னைக்கு வந்து என்ன செய்வாங்க,
ஹெட் ஆபீஸ் வந்து ஒரு 300 பேர் முன்னாடி வாங்க போறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் வந்து டைட்டில் பாடுற வேலைக்கு போறான். ஒருத்தர் சவுதிக்கு போறான் வேலைக்கு. ஒருத்தர் ஜெர்மனுக்கு போறான். ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறான். ஒருத்தர் இந்தியாவிலே கூலி வேலை செய்றான். ஒருத்தர் தான் ஊர்லயே செய்றான். ஒருத்தர் தான் ஊரை விட்டு வேற ஊருக்கு போறான். இதெல்லாம் ஏன் போறாங்க தெரியுமா? இறைவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்தந்த இடத்துல அவனுடைய உணவை வச்சுட்டான். அவனுடைய வருமானத்தை வச்சுட்டான். நாம தான் போய் அதை பெற்றுக்கொள்றோம். நாம தான் அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சு அந்த அந்த இன்கம் நம்ம எடுக்கிறோம். ஆனா இறைவன் எல்லாத்துக்கும் காமனா எல்லா விஷயம் கொடுத்துட்டான். நாம தான் வாங்குறது இல்ல. சோம்பேறி பட்டோம்னா அந்த இன்கம் வேற ஆளு கொடுத்துருவான். இன்னொரு விஷயமும் எங்க இதை சொல்லப்பட்டிருக்கு. காலையில எழுந்துச்சு ஒருத்தன் காலங்காத்தால சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு விஷயம் நம்ம வானத்துல தோணும். அது வந்து சிகப்பான ஒரு மேகங்கள் உருவாகும். அந்த மேகம் உருவாகும் போது யாரெல்லாம் கதவை திறந்து வீட்டுல வந்து இப்போ நிறைய நம்ம பண்றதுல கோலம் போடுறோம், வீட்டு தண்ணி தொளிக்கிறோம். இதெல்லாம் வந்து கிராமத்துல போனா நல்லா பார்க்க முடியும். நம்ம சிட்டியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் தெரு பெருக்கு நம்ம வாசல் பெருக்கிறதே கிடையாது. நம்ம சிட்டியில யாரும் பண்றது இல்ல. அதனாலதான் நம்ம வந்து இன்னும் ஒல்லு ஓடிட்டு இருக்கோம். கிராமத்துல பாருங்களேன், கொஞ்சமா சம்பாதிச்சா நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க காலங்காத்தால வீட்ட ஓப்பன் பண்ணி, கதவு மெயின் வாசல தொறந்துட்டு, வாசல கழுவிட்டு, அது தண்ணி தெளிச்சுட்டு, அவன் உட்கார்ந்து அவங்க வீட்ல லட்சுமி வரும்ன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பான். அந்த வீட்டுக்கு மட்டும் தான் அந்த லட்சுமி வரும். எவன் தூங்கிட்டு சோம்பேறியா கதவு மூடிருக்கானோ, அங்க எட்டி பார்க்கும். ஆனா, அவன் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கும், இந்த வீட்டுக்கு வரணும்னு. ஆனா, அவன் கதவு திறக்க மாட்டான். எப்படி உள்ள வரும்? பக்கத்து வீட்ல தொறந்திருப்பான் பாத்தியா, அவனுக்கு டபுளா குடுத்துட்டு போயிடுவான். இது மாதிரி நம்பிக்கை வந்து நம்ம கரெக்டா வைக்கணும். சூப்பரா வைங்க. நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம லைஃப மாத்துறதுக்கு நாம சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம நம்பிக்கைய கரெக்டா வைங்க. இறைவன் குடுத்துட்டான். அத வாங்குறது தயாராயிருங்க. எங்க இருக்கு? நம்மளுக்கு எல்லாம் ஆக்சஸ் இறைவன் குடுத்துட்டான். ஆக்சஸ குடுத்துட்டான். அந்த ஆக்சஸ்க்குள்ள நம்ம வருமானம் எங்க இருக்கு? நம்ம தேடுங்க. உங்களுடைய வருமானத்த நீங்க தேடி எடுத்துட்டு போறதும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதனால இங்க சொல்லப்பட்டிருந்த 10 விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நம்ம அந்த இறைவன கடைசியா நம்பிக்கை வைங்க. சத்தியமா இறைவன் நம்புறவன் யாரையும் இறைவன் கைவிட மாட்டான். நான் சொன்ன மாதிரி லேட்டா குடுத்தாலுமே கரெக்ட்டான டைம்ல குடுப்பான். அவன் இறைவனுடைய வாசல்ல இருட்டு கிடையாது. ஆனா கண்டிப்பா ஏமாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு பறவையிலிருந்து ஒவ்வொரு மனுஷன தவிர மீதி எல்லா விஷயங்களும் உலகத்துல 18,000 படைப்பு இருக்கு. டோட்டலா 18,000 படைப்புகள் இருக்கு. அந்த 18,000 படைப்புல ஒரு படைப்பு தான் மனுஷன். மீதி எல்லாமே மிருகங்களா, ஜின்களாவும், ஆடு, மாடு, மீன் இது மாதிரி இருக்கு. மீதி இந்த 17,000 சில்ற இந்த மிருகங்களும் என்னைக்குமே வந்து முடிவு பண்ணிட்டு எந்த விஷயம் செய்யறது கிடையாது. காலையில ஏஞ்ச உடனே இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உணவை தேடி போகுது. எந்த பறவையாவது எந்த மிருகமாவது தான் கூண்டுல சும்மா உட்கார்ந்துருக்கா? பார்த்திருப்பீங்களா? இல்ல. காலம் சூரியன் உதைத்த பிறகு அது அது அதோட உணவை தேடி வீட்ட விட்டு வெளிய போகுது. அப்படி போறதுனால தான் வீட்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங்ல அது வயிறு நெறைய சந்தோஷமா, குடும்பத்தோட ஹேப்பியா வந்து படுத்து தூங்குது. இதேதான். அது 5 அறிவு இருக்கு. அதுவே கரெக்ட்டா பண்ணுது. நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. யாரும் வீட்ல உட்காராதீங்க. காலையில எந்திச்சு வெளிய போங்க. உங்களுடைய இறைய தேடி போங்க. உங்களுடைய ஐடிய தேடி போங்க. உங்களுடைய வருமானத்த தேடி போங்க. கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் இறைவனை நம்புறீங்களோ அவங்க கைவிடப்படார். எப்பவுமே இறைவன் கைவிட மாட்டான். இது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே அது பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாய்ப்பு கொடுத்து நன்றி. இந்த ஆக்சிஸ் இந்தியாவுக்கும் என்னுடைய எனக்கு இந்த கிடைச்ச விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய இந்த விஷயத்தையும் ஸ்பீச்சையும் கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. ஆஹ் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. நான் என் தமிழ் வந்து சுத்தமா இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் முன்பின்னா இருந்துச்சுன்னா மன்னிச்சுடுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம கடமை. தேங்க்யூ. நன்றி. செம்ம செம்ம செம்ம. ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நீ கொண்டு போயிருந்தாரு. அபுதல்கா வந்து பாத்தீங்கன்னா அவர் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், எக்ஸலண்டான ஒரு பர்சன். அதாவது நிச்சயமா அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு எந்தவித அநியாயமும் செய்வதில்லை, மனிதர்கள் தான் தமக்கு தாமே வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த வசனத்துக்கு பிரகாரம் இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதர். அந்த ஹியூமனால தான் அவருடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருந்தாரு. அவரு ஈவன் வந்து அவர் இருந்தா கூட அவர் பாத்தீங்கன்னா செல்வம் வீட்டுக்கு வரோம்னா லக்ஷ்மி வந்து ரெடியா இருக்கும்னு சொன்னாரு பாருங்க. காலையில இருந்து பண்ணது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நானும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். இந்த மீட்டிங் வந்து நான் என்னதான் எடுத்திருந்தாலும் நேரடியா
இந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணி அவங்க நாலேஜ் எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். ஏறக்குறைய 250 பேருக்கு மேல இன்னைக்கு இருந்தாங்க. இன்னொரு 50 சீட் இருந்தது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிருந்தோம் அந்த 50 பேர். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கக்கூடிய மீட்டிங்கை வந்து இந்த 300 என்ற மீட்டிங்கை வந்து நம்ம ஃபுல்லா ஆக்குவோம். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயி என்ற விதைகள் போடுறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ண ஒரு 4, 5 பேருக்கு மட்டும் நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஏன்னா 8:15 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இந்த இருக்கிற 5, 6 பேர் மட்டும் கொடுத்துடலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்பி டீம்ல இருந்து முத்து கணேஷ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார்ம் வெல்கம் பண்றோம். சார் இந்த மீட்டிங் இருந்து என்ன புரிஞ்சுக்கிறத நீங்க சொல்லுங்க சார். வார்ம் வெல்கம் சார். எஸ் சார், எஸ் சார். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? கிளியர் கிளியர். சூப்பர் சார். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க காலைல இருந்து. ரொம்ப அருமையா எக்ஸலண்டா உங்களோட ஸ்பீச் அவ்வளோ சூப்பரா இருக்குது. என்னோட அப்ளைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அப்துல்லா சார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா சூப்பரா பேசியிருந்தாரு. அவர் பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ட்ட ஆஃபீஸ் வரப்போ என்கிட்ட எப்பயுமே சிரிச்ச முகமா பேசுவாரு. நெறைய விஷயங்கள் "இது பண்ணுடா தம்பி" அப்படின்னு சொல்லிக் குடுப்பாரு, கத்துக் குடுப்பாரு. ஸோ அந்த இதெல்லாம் நான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லுவேன். அவர் மூலியமான்னு கூட சொல்லலாம். ஸோ மேபி அவர் சொன்ன விஷயம் அந்த 6வது பாயிண்ட் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பாயிண்ட். ஆஃபீஸ விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா உண்மையிலேயே நான் சொல்றேன், அது தாய் வீடு தான். நம்ம எந்த அளவுக்கு ஆஃபீஸ விசிட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உண்மையிலே. சார் சொன்ன மாரி அந்த டக்குன்னு அந்த நொடியில 15 ஐடி, 30 ஐடி வந்தது இல்லையா? அது உண்மையிலேயே எனக்கும் நடந்திருக்கு. சில டைம் என்னன்னா, நான் நெறைய பேருக்கு பேசி குடுப்பேன், ஐடி வாங்கி குடுப்பேன். 7 ஐடி, 6 ஐடி, 5 ஐடி இப்படிலாம் நான் வாங்கி குடுக்கும்போது எனக்கும் யோசிப்பேன். எனக்கு ஏன்டா ஐடியே வரமாட்டேங்குது யோசிப்பேன். சில டைம் டக்குன்னு வந்துரும். அப்ப யோசிப்பேன், நம்ம ஒரு விஷயம் குடுத்தா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதே! அப்படின்னு நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஸோ உண்மையிலேயே அது எனக்கும் ரொம்ப நாளா நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல சாருக்கு நான் ரொம்ப நன்றிய சொல்றேன். அந்த அந்த விஷயத்த கூட தெளிவுபடுத்தினதுக்கு. சார் கூட கிட்டத்தட்ட 1 இயரா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். சார ரொம்ப புடிக்கும். ஸோ ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் இன்னைக்கு இந்த மீட்டிங் செக்ஷன். ஸோ நெறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். நியூவா வந்திருக்கவங்களுக்கும் நெறைய விஷயம் கத்துக்கிருப்பாங்க. ஸோ சார் சொன்னது ரொம்ப எக்ஸலண்ட். சாரோட இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வாய்ஸையும் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பா இது யூடியூப் சேனல் மாரி உங்களுக்கு லிங்க்கா குரூப்ல வரும். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா அதனுடைய கருத்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாரு. வெரி குட். சூப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அபுல் சார் சொல்ற மாதிரி வந்து ஆபீஸ் விசிட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆபீஸ் விசிட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நடந்தது. நம்ம இப்ப பேசின முத்து கணேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்தாரு. எதாச்சியா வந்து அவர் பேசி முடிச்சு அது வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து இந்த ரிசார்ட் ஆஃபர் 1 டே ஃபன் டே ஆஃபர் முடியாம இருந்தது. பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்தாரு. ஐடி போடுறேன்னு சொல்லிட்டு 14 ஐடிஸ் போட்டாரு. ஸோ இது மாதிரி அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்து மிராக்கல் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இந்த மீட்டிங்ல நீங்க கத்துக்கின விஷயங்களையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணி சொல்லலாம். அடுத்தது கணேஷ் காட் ஆஃப் ஈகிள் டீம்ல இருந்து நம்ம வார்ம் வெல்கம் பண்றோம். சார் நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ரொம்ப கிளியரா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் பார்த்தா இனிமையான காலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு இருக்கிற ஒரு 212 பேருமே இருக்கிற எல்லாம் லக்கி பர்சன்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு விஷயம் அப்துல் சார் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்துச்சு மீட்டிங். ஸ்டெப் டு சக்சஸ்னால எதையும் நான் தவிர்க்க மாட்டேன். யூடியூப்ல போய் பார்ப்பேன். ஸோ இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அதுல அந்த 10 சிஸ்டம் அவ்வளோ ஸ்டார்டிங் பேசிக் நாலேஜ்ல இருந்து பிலீவ்னஸ் வரைக்குமே அந்த 10 சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டான முறையில நம்ம ஈஸியா ஸ்மார்ட்டா Recording ஈஸியா stopped. வளரக்கூடிய இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முத்து கணேஷ் ப்ரோ நான் சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அவரு விவசாயத்தை வச்சு நிறைய பேர் பேசிக் நாலேஜ் ஒரு விதமா சொல்லுவாங்க. ஆனா இந்த சார் நமக்கு விவசாயத்தை ஒரு அடிப்படையா வச்சு சூப்பரா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம பொறுமையா நிதானமா இருந்து நம்ம அப்ளைன் கிட்ட என்ன கேட்கணும் எல்லாமே டீட்டெயிலா கேட்டு நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பரா இந்த இது எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணலாம் சார். ஒரு மிக்க வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ. பேக் டு ஹோஸ்ட் சார். சூப்பர் சூப்பர் கணேஷ் சார் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அழகா சொன்னீங்க. ஸோ அடுத்தடுத்த பேசுறவங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு.
ஸோ அடுத்தது வந்து பூவிதா. அவங்கள வந்து வார்ம் வெல்கம் பண்றோம். வரலாம் நீங்க பேச. தேங்க்யூ சார். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். அண்ட் என் பேர் பூவிதா ராஜேந்திரன், ஈகல் ஆர்எஸ்எஸ் டீம்லேருந்து இருக்கேன். அண்ட் என்னோட அப்ளைன் வந்து விழுப்புரம் சரண்யா சிஸ்டர் அண்ட் சூப்பர் அப்ளைன் சுவாதி மேம், தங்கரத்னம் அண்ணா அண்ட் சிஇடி சூர்யா மேம். ஸோ சூப்பராக கோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அண்ட் சார் வந்து சூப்பரான ஒரு 10 ஸ்டெப் செம்மையா இருந்தது, சூப்பராக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நியூ ஜாயினிங் தான், அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாதாரணமா ஒரு விவசாயி வந்துட்டு நம்ம அவங்களோட உழைப்ப ஒரு தப்பான ஒரு விஷயத்த விதைச்சிட்டு அவங்களோட உழைப்ப போட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலனும் தப்பா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்தளவு நம்மளோட உழைப்பு, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லயே நம்ம நல்ல விஷயத்த விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட உழைப்ப போட்டா மட்டும்தான் இதுல வந்து நம்ம சக்சஸ காண முடியும். அதே மாதிரிதான் ஒரு விவசாயி வந்துட்டு ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே அதோட பலனை தெரிஞ்சுக்குவாங்க, பலனை வந்து அடைஞ்சிருவாங்களான்றதுலாம் கிடையாது. அவங்களோட உழைப்ப போட்டு அவங்களோட முயற்சி, அது மட்டும் இல்லாம கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் இதுல வந்து அவங்களோட பலனை அடைய முடியும். அதே மாதிரிதான் நம்மளுமே எடுத்த உடனே நம்ம சக்சஸ் எடுத்துட முடியுமா அப்படிங்கிறது முடியாது. நம்ம விஷயத்த ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே அக்செப்ட் பண்ணி கத்துக்கிட்டு நம்ம அப்ளைன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல வந்து சக்சஸ். எடுத்த உடனே நம்ம வந்து டிஆர்டிக்கு ஆயிடக்கூடாது. எடுத்த உடனே நம்ம எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதை ப்ரிப்பேரா நம்ம பண்ணா மட்டும்தான் இதுல நம்ம சக்சஸ் காண முடியுங்கிற விஷயத்த நான் ரொம்பவே சார் சூப்பரா புரிய வச்சுட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்பவே தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரா வந்து ஒரு நியூ ஜாயின் பண்ணியிருந்த மேடம் பூவிதா மேடம் வந்து சூப்பரா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அந்த எனர்ஜி, யங் எனர்ஜி வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸலண்ட், சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து நம்ம அன்மியூட் பண்றோம். மதன் பேசுறான். நீங்க சார் தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? கிளியரா இருக்குப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். பல கோடி சூப்பரான வந்து நற்கால வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஆக்சஸ் உறவுகளுக்கு. இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அது இன்னைக்கு ஸ்டெப் டு சக்சஸ். சார் உங்க வாய்ஸ் விட்டுட்டு வருது, நீங்க வாய்ஸ் விட்டு பேசுங்க. ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சூப்பரா சார். இப்போ ஓகே, இப்போ இயர்லி காலையில காட்டில நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கிராமத்துலதான் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளஸிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கோம். வெயிட் பண்ணும் போது யார் வீட்டுக்கு கதவை திறந்து வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல வந்து பிளஸிங் பண்ணிட்டு போவாங்க. யாரு வந்து மூடி வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டை வந்து எட்டி பார்த்துட்டு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஆக்சஸ் இந்தியாவிலயும் அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே சமமா தான் வந்து படிச்சிருக்காங்க. நம்மளோட லெவல் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சாருங்களும் பிளஸ் பாத்தீங்கன்னா சிவ பாபு சாருங்களும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யார் அதுல பயணிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டுக்கும் பிளஸ் இன்கம் கிடைக்குது. யார் வந்து தயங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கினேன். விவசாயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத வந்து சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியுடைய முதுகெலும்பு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் மாதிரியும் நம்மளுடைய கம்பெனியுடைய முதுகெலும்பு பாத்தீங்கன்னா ஸ்டெப் டு சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த சார் கொடுத்திருந்தாரு. அவருக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்க பாத்தீங்கன்னா ராயல் லீக்ல இருந்து ஈகிள் சாம்பியன், எங்களுடைய விபி யுகாதேவி பார்த்திபன், விஜயகுமார் அண்ணா அப்கமிங், பிளஸ் கணேஷ் சார், பிரபு சார், நாகராஜ் சார் டீம்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். எக்ஸலன்ட், சூப்பரா வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முரளி, உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுக்குறோம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார். வணக்கம் சார். வாய்ஸ் வாடியபிளா சார்? கிளியர். சார் வந்து ஆசிரியர் மதகுரு அவர் வந்து அப்துல்லா சார் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. அவர் 18 வருஷம் இந்த எவ்வளோ 800 ரூபாய் சேலரி வந்திருந்தாரு. 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட இந்த 6 லட்சம் ரூபாய் வந்து 2 மாசத்துல செலவு பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும், வறுமை இருக்கும். அந்த இன்னைக்கு சம்பாதிக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு அது பத்தாது. நம்ம ஆசிஸ் இந்தியாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் அதில் ஐடியா எடுத்து உள்ளே வந்தேன்னாரு. அதுமாரி தான் சார் நானும் வந்திருக்கேன். உள்ள வந்ததுனால தான் இப்போ விவசாயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. அந்த விவசாயம் வந்து நம்மளும் அதே மாதிரி தான். எடுத்த உடனே ஒரு ஏக்கரால நம்ம உடனே பயிர் வச்சிட முடியாது. அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்கான ஒரு பதம் வச்சா தான் பயிர் வைக்க முடியும். சேடை ஓட்டி குயிது ஊட்டி அதுக்கான வச்சாதான் நாட்டு போட்டு நம்ம பயிர் வச்சு அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி ஆசிஸ் இந்தியாவிலும் எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய லெவலில் சம்பாதிச்சிட முடியாது. படிப்படியாக 800 லிட்டரு 4 லிட்டரு
விபி அதுமாரி படிப்படியாக வரணும் சார். அதுதான் நான் எடுத்துக்கினேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்குற முடிஞ்சு. ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்தை வந்து சொன்னீங்க. காவேரி எக்ஸலன்ட். பாஸ் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து விஜயலட்சுமி மேம், என்னோட அப்கமிங் லீடர் வந்து தனலட்சுமி சீனிவாசன் மேம், முத்துக்குமரன் சார், தசராஜ் சார், கொடி சார், அப்கமிங் விபி சார். ஸோ எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்தை சொன்னீங்க. வெரி குட் முரளி சார். ஸோ சார் சொன்ன விஷயமும் அப்படிதான். அவர் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மத குரு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎஸ்கே டீம்ல வந்து சிவமூர்த்தி அவரை அன்மியூட் பண்றோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். சார் உங்களோட ஹோஸ்டிங் சூப்பரா இருக்கு. காலையில 6:30 மணிலேருந்தே ஹோஸ்டிங் கேட்டுக்கிறேன். காலையில ஒரு எனர்ஜெட்டிக்கான வாய்ஸ் கேட்கறவங்களுக்கு ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். காலையில ஒரு சோம்பேறிக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஆகிற அளவுக்கு உங்களோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு சார். உங்களோட வாய்ஸ்க்கு நன்றி சார். அடுத்து நம்ம சாரு சூப்பராக செப்ஷன் சக்ஸ் சொன்னாரு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே சூப்பரா இருந்தது. அதாவது நம்ம திகமே ஸ்டெப்ஸும் சக்ஸ் கேட்கிறோம். ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் வரும். ஆனா நீங்க சார் சொன்ன விவசாயத்திலிருந்து சூப்பரா புரிய வச்சாரு. அதாவது விவசாயி எப்படி அதை நிலத்தை பதப்படுத்துறாரு, அது நிலத்தை அதாவது ஏற்கனவே போய் ஒரே நாள ஊத்திட்டு விதை போட்டு வந்துருச்சு இல்ல. அதே மாதிரி நம்ம ஐடி பார்க்க போறோம், ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம்னா அவங்க ஒரே நாள்ல போயிட்டு அவங்கள பேசி ஒரே நாள் ஐடி கொடுங்க காசு கொடுங்க கேட்க போறது கிடையாது. அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி வச்சு அந்த மீட்டிங்கோட நாலேஜ் எடுத்து வச்சு அவங்க நாலேஜ் எடுத்த அப்புறம் தான் நம்ம ஐடி கன்வெர்ட் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வர போறோம். அதே மாதிரி தான் விவசாயம். ஒவ்வொரு நாளும் அதை நிலத்தை பதப்படுத்தி கடைசி விதையை போட்டு அந்த விதையில மண்ணு வந்தாதான் அதோட நிலைன்றது கடவுளுக்கு ஒப்படைச்சிடாரு. அதே மாதிரி தான் நம்ம ஐடியும் சூப்பரா புரிய வச்சு சார். உங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கும் சூப்பரா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி சார். சூப்பர். ஸோ அவருடைய கருத்துக்களை நிறைய விஷயம் நன்றி உங்களுக்கு. அவருடைய கருத்துக்கள் வந்து நிறைய விஷயம் எடுத்திருக்கீங்க. சூப்பர், எக்ஸலன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் பர்சன் முத்துக்குமார். ஸோ நீங்க பேசலாம் சார். மேடை உங்களுக்காக. Thank you, sir. Thank you for giving me this wonderful opportunity in this early morning. ஆக்சுவலா வந்து ஸ்டெப்ஸ் டு சக்சஸ்ன்றத கேட்டு ஆரம்பத்துல தனிகள் சாரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் டைமண்ட் முடிக்கிற அந்த ஒரு பொசிஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ்ன்ற வார்த்தையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஒரு வார்த்தையிலேயே அடங்கியிருக்கு. பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலா அது 80-20 வாங்க வேர்ல்டு லெவல்ல உலக அளவுல வந்து 80-20 வாங்க. 80% நெகட்டிவ், 20% தான் பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவ் கம்மியா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து பின்தங்கியே இருக்கிறாங்க. முன்னேறதுக்கு ரொம்ப தயக்கம், அந்த ஈகோ, இந்த மாதிரி அந்த செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்தங்கி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உடைச்சு வெளியே வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் மீட்டிங்லாம் வந்து ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு டானிக்னே நான் சொல்லுவேன். ஒரு அருமருந்துன்னே கூட சொல்லுவேன் நான் இதை. ஓகே, நீங்களோட ஹோஸ்டிங் சூப்பரா இருந்தது சார். அண்ட் இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா எனக்கு குரு வந்து அபுதல்ஹா சார். என்னுடைய அப்ளைன் அபுதல்ஹா சார் தான். அவரோட டீச்சிங்ஸ்ல அவருடைய வழிநடத்தல தான் நான் வந்து ஒரு சிடி ஆயிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்துல தான் என் டீமுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, மண்ணுலையும் பொண்ணுலையும் போட்டவர் தாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மண்ணுல போறது நிறைய பேர் வந்து மண்ணுல போறத ரியல் எஸ்டேட் நினைச்சுக்கிறாங்க. உண்மையான அர்த்தமே விவசாயம் தான். அதுல அதுதான் லேண்ட் லார்டு, பண்ணையாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மண்ணுல போடுறவன் எந்த அளவுக்கு அந்த மண்ணை உழுது எந்த அளவுக்கு செய்யறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ ஒண்ணு எனக்கு அபுதல்ஹா சார் அனுப்பிச்சிருந்தாரு என்னோட குரூப்ல. ஒரு மூங்கில் வளர்க்கறதுக்கு ஒரு விவசாயி வந்து அந்த நிலத்துல போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துருவாரு. வெறும் தண்ணி மட்டுமே பாய்ச்சிட்டு இருப்பாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 மாசத்துக்கு. அதுக்கு பிறகுதான் அதுல மூங்கில் முளைக்கிறதுக்காக அந்த பதப்படுத்துவாங்க. அந்த மூங்கில வச்சு ஒரு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு அபு சார். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தா அந்த மூங்கில் வந்து சரசரசரன்னு வளர்ந்துரும். அதை பதப்படுத்துறதுக்கு அத்தனை மாசங்கள் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எதுக்காக நான் சொல்றேன்னா, டார்கெட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வச்சுட்டு டார்கெட் இருக்கா, டார்கெட்னாலே ஒரு பெரிய பாரமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிம்பிள், அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஒரு விவசாயி வந்து அந்த நெல்லை முளைக்கிறதுக்கு உண்டான கால நேரம் ஒண்ணு இருக்கு. அதுதான் டார்கெட். இயற்கையாவே இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நாம டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது இல்ல. ஆண்டவன் ஏற்கனவே எழுதிட்டான். இதுதான் டார்கெட். அதே மாதிரி குழந்தை வந்து வளர்ந்து படிச்சு ஆளாகிறது, அதான் ஒரு டார்கெட். 10th எக்ஸாம் முடிக்கணும், +2 எக்ஸாம் முடிக்கணும், அதான் டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை தாண்டி நாம வந்து ஜெயிச்சு வர்றோம் அப்படின்றதே இயற்கையாவே நமக்குள்ளேயே வந்து எழுதப்பட்டிருக்கு.
ஸோ அப்போ நம்ம செயற்கைய டார்கெட் நம்ம வந்து தனியா ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லை. அழகா அபு சார் அழகா சொல்லி கொடுத்தாரு, சூப்பரான விஷயம். ஸோ டார்கெட்ன்ற விஷயத்த வந்து பாரமா நினைக்காம இது செஞ்சா இது கிடைக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சார். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு தேவையான விஷயம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுக்கப்புறம் பிசினஸ் ஆட்டோ பைலட் மோடு போயிடும். நீ தூங்கிட்டு இருந்தாலும் உனக்கு ஒரு வருமானம் வரும்ன்ற வார்த்தை அங்க வந்து ஊர்ஜிதமாயிடும். ஸோ இதான் விஷயம். நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ள வந்து தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி எனக்கு அபு சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னமும் அதை மோட்டிவேட் பண்றதுக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நான் அபு சார் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நசீமா வந்து அவங்கள வந்து வார்ம் வெல்கம் பண்றோம். நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சூப்பர், எக்ஸலண்டான விஷயங்கள் வந்து அடுத்தது நசீமா. இனிய காலை வணக்கம் சார். சார் நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்குமா? இனிய காலை வணக்கம் சார். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு அபுதாக சார் எப்படி என்ன கேட்டீங்கன்னா, நான் ஜாயின் பண்றதுக்கு அவரும் ஒரு காரணம். என்னன்னு நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ பத்தி தான் தெரியும், நெட்வொர்க் பத்தி தெரியாது. நெட்வொர்க்ல இருக்கிற எப்படியெல்லாம் நம்ம வேகமா வளர்றதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் அவருக்கு கொடுத்த அந்த 10 சக்சஸ் தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ளைனுடைய கனெக்ட்லயே இருக்கணும். அப்ளைனை கால் பண்ணி அவங்க கூட இருந்தா ஜெயிக்க முடியும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஆபீஸ் விசிட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வரும் பொழுதுதான் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அங்க இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது ஏன் நம்ம இதை பண்ணிருக்கலாமே, அது பண்ணி அந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கிறது ஆபீஸ் விசிட். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோர்ந்து போகாம அடுத்த லெவல் போகிறதுக்கு அவர் கொடுத்த அந்த விவசாயியுடைய மோட்டிவேஷனான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அபுதாக சாருக்கும் திரு சாருக்கும் இந்த நேரத்துல தேங்க்யூ சோ மச் சார். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். சூப்பரா வந்து நஜீமா மேடம் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ எக்ஸலண்ட். நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய விஷயங்களை சொல்லணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். டைம் ஆயிட்டு இருக்குன்றதால சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து டைம் ஆயிடுச்சுன்றதால மீட்டிங் க்ளோஸ் பண்றோம். பட் ஆனா இந்த விஷயம் வந்து கத்துக்கின விஷயம் வந்து இன்னைக்கு முடிய போறது இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில இதை வந்து பயன்படுத்தி அதை வந்து செயல் அப்படின்ற விஷயம் வரல அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வந்து சொல் வந்து பாத்தீங்கன்னா செயல் தான். ஸோ நம்ம எவ்வளவுதான் நாலேஜ் எடுத்துக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, அதன் மூலமா எவ்வளவு நம்ம பயன்படுத்த போறோம், அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு முன்னுக்கு வர போறோம்ன்றது தான் முக்கியமானது. இன்னைக்கு நம்ம சார் இருந்து கத்துக்கின விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சு அவருக்கு வந்து இந்த மீட்டிங் மூலமா இந்த ஒரு விஷயம் மூலமா எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மனசுல இருந்துச்சு சார், நீங்களும் என்னுடைய வெற்றிக்கு வந்து ஒரு பங்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றியா இந்த மீட்டிங் நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான மீட்டிங் வந்து டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்காக வந்து டாக்டரேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இதை முதல்ல ஆரம்பிச்சு பண்ண தனிவேல் சாருக்காக டாக்டரேட் அவார்டு கொடுத்துருந்தாங்க வேர்ல்டு பீஸ் யூனிவர்சிட்டில இருந்து. அவ்வளவு வந்து சிறப்பான நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விடாம இன்னைக்கு வந்து ஏறக்குறைய மோர் தென் 30 மீட்டிங்கா மாத்தி இருக்கும். 30 மீட்டிங்கா மாறி ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய டீம்ல வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு எக்ஸலண்டான விஷயம். இதுல எவ்வளவு பேர் நம்ம டீம் உள்ள வராங்களோ அதுதான் முக்கியமானது. ஸோ நாளைக்கு இந்த மீட்டிங் வந்து ஹாலில் ஃபுல் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு நடந்ததுடைய ரிவ்யூ செக்ஷன் பிளஸ் நாளைக்கு சூப்பரான எக்ஸலண்டான ஒரு வீடியோஸ் பிளஸ் சூப்பரான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. நேற்று நடந்த மீட்டிங்ஸ் உடைய அப்டேட்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாளைக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஆன் த டைம் எல்லாரும் உள்ள வர வச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த விபிஸ்க்கும் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் எம்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மீட்டிங் ஹரிசாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷ் ஜி மற்றும் மிக சிறந்த ஜாம்புவான்கள்லாம் நடத்திட்டு இருக்க இந்த மீட்டிங்ல நானும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறது பெருமையா நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த மீட்டிங் என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம். யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க டீமுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பா போட்டு உங்க குரூப்ல அனுப்புங்க. அது கண்டிப்பா சிடி குரூப்ல வந்து மற்ற டீமுக்கும் அது ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் மற்றவங்க வந்து நாளைக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. மீட்டிங் என் பண்ணிக்கிறேன்.